தனு சார் வணக்கம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எல்லா வளமும் நலமும் பெற்று ஹாப்பியாக ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டுகள் வாழ்க. இந்த சென்றாயனின் ஹாப்பி பர்த்டே சொல்லால என் உசிரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா. இந்த சேனல் மூலமாக நாங்கள் உங்களுக்கு பிறந்தநாள் விஷஸ் சொல்கிறதுல ரொம்ப மிக பெருமிதம் அடைகிறோம். வாழ்த்துக்கள். God bless you. Hi Dhanushana, wish you many more happy returns of the day. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? திவ்யா 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 திவ்யா. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு கடிச்சுன்னு வச்சுக்கேன், அந்த கொசு பெரிய ஆளாகாது, செஞ்சுடுவேன். என்னடா இன்னைக்கு இவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஐ கேட்ச் யுவர் மைண்ட் வாய்ஸ். நான் தனுஷ் சார் வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இந்தியன் ப்ரூஸ் லீ தனுஷ் சார் அவருடைய பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே தனுஷ் சார். கண்டிப்பா உங்களுடைய சாதனைகள் இன்னும் தொடரணும், இன்னும் பல பல படங்கள் நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா ஃபேன்ஸுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றுவீங்க. ஏன்னா தனுஷ் சார்னா எனக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேவரட் ஆக்டர் தான் நம்முடைய தனுஷ் சார். தனுஷ் சாருடைய இந்த பர்த்டே ஸ்பெஷல் நானே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். ஸோ என்னையும் தாண்டி தனுஷா கூட கண்டிப்பாக நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தனுஷா பர்த்டேக்கு எப்படி விஷ் பண்ணுறாங்க பார்க்கலாம். ரோபோ சங்கர் இன்னைக்கு வரக்கூடிய காமெடியன்ஸில் ஒரு லீடிங் காமெடியனாக கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காமெடியன் தான் நம்ம ரோபோ சங்கர். நிறைய படங்கள் அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு வித்தியாசமான ஒரு மாடுலேஷன் கொடுத்து மக்கள் மனசில் ஒரு நீங்காத இடம் பெற்றுட்டு இருக்காரு. ஸோ ரோபோ சங்கர்னா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். தனுஷ் சார் கூட மாறி படத்தில் செம்மையாக பின்னி எடுத்துட்டீங்க. நீங்கள் சொல்லுங்க, தனுஷ் சார் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்கீங்க, அது எப்பயுமே மறக்கவே மாட்டேன். உங்களுக்கும் சரி, இயக்குனர் பாலாஜி மோகன் சாருக்கும் சரி, எப்போவுமே எந்த மேடையாக இருந்தாலும் எந்த இடத்துலையும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யங்ஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். புதுசாக வரக்கூடிய கலைஞனை கைப்பிடிச்சி மேலே தூக்கி விடுவீங்க. அது எத்தனை நடிகர் செய்வாங்கன்னு தெரியாது, பட் நீங்கள் செய்வீங்க. அது பெரிய விஷயம். சின்ன கலைஞனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுப்பீங்க. தனுஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். பயங்கரமான கான்ஃபிடென்ட் லெவல், வேற லெவல். அவர் கூட நடித்தோம்னாலே, ஒரு படம் நடித்தோம்னாலே நம்ம ஆக்டிங் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஒரு ஆக்டிங் யூனிவர்சிட்டி. அவ்வளோ விஷயங்களை கற்றுக்கலாம் அவர்கிட்ட. அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ரெண்டாவது, யங்ஸ்டர்ஸை மேலே தூக்கி விடுவார், அது பெரிய விஷயம். புதுசாக வரக்கூடிய கலைஞனுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து அவனை ஃப்ரீடமாக ஜாலியாக ஹாப்பியாக பண்ண சொல்லுவார். அது பெரிய விஷயம். அது மனசு எல்லாருக்கும் வராது, அது கண்டிப்பாக உங்களுக்கு தான் சார் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ரோபோ சங்கரண்ணா. பொதுவாக நம்ம நடிகர்கள் தமிழில் நடிச்சுட்டு அப்படி தெலுங்குல நடிப்பாங்க, மலையாளம் நடிப்பாங்க. ஆனால் நம்ம தனுஷ் சார் எப்படின்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இப்படி பல படங்கள் பல லாங்குவேஜ் நடித்தாலும் கூட இன்னைக்கு ஹாலிவுட்டில் போய் நடிச்சிட்டு இருக்காரு நம்ம தனுஷ் சார். எவ்வளோ பெரிய விஷயங்க. ஒரு முதன்முறையாக ஒரு தமிழன் ஹாலிவுட்டில் நடிக்கிறாருன்னா அது கண்டிப்பாக நம்ம தனுஷ் சார் தான். கண்டிப்பாக தனுஷ் சார் இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். உண்மையிலே அந்த படத்துக்காக வெயிட்டிங். கண்டிப்பாக அது வேற லெவலா இருக்கும். தனுஷ் சாருடைய ஒரு ஹிட் பாடல் ஒத்த சொல்லால கண்டிப்பா எல்லாருமே லுங்கியை தூக்கிட்டு அப்படி ஆடுவாங்க. அந்த பாடலை பாடிய வேல்முருகன் சிங்கர். நீங்க சொல்லுங்க, தனுஷ் சார் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? சொல்லால என் உசிரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா. பச்சை தண்ணி போன் அட சொம்புக்குள்ள ஊற்றி வச்சு நித்தம் குடிச்சு என்ன கொண்டாடா. அட போட்ட காட்டில ஆலங்கட்டி மழை பெஞ்சு ஆறொன்னு ஓடுறத பாரு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் தனுஷ் சார். ஜூலை 28 இன்று பிறந்தநாள் உங்களுக்கு. இந்த பிறந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுல எத்தனையோ கோடான கோடி ரசிகர்கள் வாழ்த்துக்களில் என்னுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்காக. தனுஷ் அது இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு, சும்மா அசால்ட்டாக வந்துட முடியுமா? அதெல்லாம் இல்லைங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ அசிங்கப்பட்டு வந்திருக்கா தெரியுமா? அவருடைய ஃபஸ்ட்டு படம் துள்ளுவதோ இளமை, அதுதான். பட் காதல் கொண்டேன் அதுதான் பிரேக்கிங் மூவி. அவருக்கு காதல் கொண்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, யார் ஹீரோ யார் ஹீரோன்னு. இது அப்படியே உட்காந்துட்டு அவருக்குன்னு ஒரு மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ்லாம் இருக்கும். அப்படியே உட்காந்துருக்காரு. யாரு இந்த சின்ன பையன், இவன் ஹீரோவா அப்படின்னு பார்த்ததுமா ஏளனமாக சிரிச்சிருக்காங்க. அதை பார்த்து தனுஷா காரில் உட்காந்து பயங்கரமாக அழுதுருக்காரு. அன்னைக்கு ஏளனமாக சிரித்தவங்க எல்லாருமே இன்னைக்கு கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய கடின உழைப்பால் ஒரு பெரிய இடத்துக்கு வந்த ஒரு கிரேட் நடிகர் தான் நம்முடைய இந்தியன் ப்ரூஸ் லீ தனுஷ் சார்.
தனுஷ் சார் எப்பவுமே திறமையான கலைஞர்கள் எங்கே இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வாங்க. அந்த மாதிரி தான் நம்ம விஜய் டிவி சிரிச்சா போச்சு டீமில் வந்து ஜார்ஜ் அண்ணாவை கூப்பிட்டு மாதி படத்தில் நடிக்க வச்சிருக்காங்க. ஒரு வித்தியாசமான கேரக்டர், அவரும் ஒரு வித்தியாசமான பாடி லாங்குவேஜ் பண்ணியிருப்பாங்க. ஜார்ஜ் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தனுஷ் சார் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? சக நடிகர்களுக்கு ஈக்குவலாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. எப்பயுமே மாறியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோபோ அண்ணனுக்கும் தெரியும், எங்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஈக்குவல் ஸ்பேஸ் ஃபார் ஆக்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து நடித்து ஒருத்தங்களை எப்படியும் கை கொடுத்து தூக்கி விடணுன்ற ஒரு எண்ணம் வந்து தனுஷ் சாருக்கு எப்பவுமே உண்டு. அதே தான் வந்து நான் எனக்கு பிடிக்காத விஷயமும் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும், தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்து எப்படி ஆயிடுச்சு பிரச்சனைகள் அப்படின்ட்டு. ஸோ இது கான்ட்ரவர்சிக்கு கிடையாது. ஸோ சில விஷயங்கள் வந்து சொல்லணும். அதனால வந்து என் பிறந்தநாள் அன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம தனுஷா தயாரித்த விசாரணைங்கிற படம் ஆஸ்கார் அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்கு. கண்டிப்பாக அதுவே ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம தனுஷா ஆஸ்கார் அவார்டு வாங்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ் நெஞ்சங்களும் இந்த பிறந்த நாள் அன்னைக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இன்னொருத்தரை பற்றி நான் சொல்லணும், நம்முடைய சென்ட்ராயன் ஒரு வித்தியாசமான முகம், வித்தியாசமான ஒரு எப்படி சொல்லனே தெரியல, அவருடைய நடிப்பு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். டக்குன்னு ஆடியன்ஸ் மைண்டில் நின்ன ஒரு கேரக்டர் தான் நம்ம சென்ட்ராயன். அந்த பொல்லாதவன் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாலும் பயங்கர ரெஜிஸ்டரான கேரக்டர். தனுஷ் சார் அதை தொடர்ந்து அவருக்கு நிறைய படங்களில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ராயன் ஜி நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா நீங்களும் பல கஷ்டங்களை தாண்டி தான் அந்த சினிமாவில் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ தனுஷ் சாரும் இதே மாதிரி பல ட்ராஜடியான லைஃப்பில் தாண்டி வந்திருக்காங்க. ஸோ தனுஷ் சாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க ரொம்ப பிடிக்கும்னு அன்னைக்கு சொன்னார். இன்றைக்கி உலகத்தில் எத்தனை தமிழர்கள் இருக்காங்க, அத்தனை பேருக்கும் தனுஷ் சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஹாலிவுட் ரேஞ்சில் கலக்கிட்டு இருக்க எங்கள் தனுஷ் சாருக்கு பிறந்த நாள். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டுகள் வாழ்க. இந்த சென்ட்ராயனின் ஹாப்பி பர்த்டே. தனுஷ் சார், நீங்கள் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதே மாதிரி விஜய் டிவியில் ஒரு ஃபேமஸ் ஹிட்டான ஷோ கலக்க போது யாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹிட் ஷோலேருந்து தீனா அவரை கூப்பிட்டு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க பவர் பாண்டியில். ஸோ தீனா நீங்கள் சொல்லுங்கள், தனுஷ் சார்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன? உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே ஒரு விஷயத்தை எடுத்து அதை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிக்கிறீங்களே, அந்த விஷயம் உங்கள்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த பிறந்தநாளுக்கு அப்புறம் நீங்க இன்னும் சந்தோஷமா இன்னும் பல சாதனைகள் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணுவீங்க. என் லைஃப்ல வந்து எனக்கு ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் அமைச்சு கொடுத்தது நீங்க தானா. எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பேருக்கு நீங்க அந்த மாதிரி லைஃப் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா எங்களோட மனசுல அந்த பாசம் அன்பு என்னைக்குமே மாறாது. கண்டிப்பா அதை நாங்க மறக்கவும் மாட்டோம். நீங்க ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழணும்னா இன்னும் பல சாதனைகள் பண்ணணும். தனுஷ் சார், பொதுவாக அவங்கள வந்து நாங்கள் நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கோம். எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அப்படி வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு அப்படி வருவீங்க பாருங்க, கெத்தா கும்முன்னு நச்சுன்னு நறுக்குன்னு. வா, உண்மையிலே கிரேட். நம்முடைய தமிழர் அடையாளம் வேஷ்டி அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கே உங்களுக்கு பெரிய சல்யூட் கொடுக்கலாம் சார். எல்லா செலிபிரிட்டிஸும் தனுஷ் சாரை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நெஞ்சங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.